ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 15 ஸ்லோகம் 4 இரண்டாவது பகுதி. அகம் பிரம்மாஸ்மி என்ற அந்த விருத்தி ஞானத்தின் வாயிலாக நமது ஸ்வரூபத்தை நாம் அடைந்தால் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே எப்படி இருக்கும் அந்த அனுபவம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. தன் நாக்கின் சுவையை நாக்கறிவது போலே, கண்மணிகளை கண்களே காண்பது போலே. ரெஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது கண்ணாடி முன்னாடி பின் நின்று உன்னை பார்க்குற மாதிரி இல்லடா, அதுவாகவே நீ இருக்கிறாய் என்பதை உணர்வது, நீயேதான் எங்குமாக எல்லாமாக இருக்கின்றாய் என்பதை உணர்வது தான் பார்த்தல். உன்னை நீ பார்த்தல்னாங்கிற நீ தான் இங்கே இருக்கிறது, உன்னை தவிர எதுவுமே இல்லை, அப்புறம் உன்னை நீ எப்படி பார்க்க முடியும்? அப்போ உன்னை நீ பார்க்கறது அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். நாக்கின் சுவை நாக்கறிந்தால் எப்படியும், உன் கண்மணிகளே உன்னை அறிந்தால் எப்படியும், ஸோ இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய கண்டினியூவேஷன் இப்போ. பார்க்கிறவன் பார்க்கிறப்படுவது என்ற துவைதபாவமற்ற பார்க்கை எதுவோ, ஏதேனும் ஒன்றை அறிதல் என்பதென்று இருக்கும் அறிவு எதுவோ, அதுவே அந்த ஆதி புருஷனுடைய ஸ்வரூபம். என்னையா சொல்லியிருக்காருங்க? அதாவது ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் சப்ஜெக்ட் இருக்கணும், ஆப்ஜெக்ட் இருக்கணும், அப்புறம் ஆக்ஷன் இருக்கணும். அப்போது நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஐ ஆம் டாக்கிங் வித் யூ அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐங்கிறது சப்ஜெக்ட், யூங்கிறது ஆப்ஜெக்ட், இங்கே டாக்கிங் அப்படிங்கிறது ஆக்ஷன். அப்போ ஒரு விஷயத்தை நம்ம இந்த மூன்றை வைத்துத்தான் நம்ம எதையுமே செய்ய முடியும். இப்போ பார்க்கணும்னா ஐ ஆம் சீயிங் யூ, நான் உன்னை பார்க்கிறேன். நான் சப்ஜெக்ட், நீங்கிறது ஆப்ஜெக்ட், உன்னைங்கிறது ஆப்ஜெக்ட், பார்க்கிறதுன்றது ஆக்ஷனு, சரியா? ஆனால் இங்கே ஆத்மஸ்வரூபம் தன்னைத்தான் பார்த்தது அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த மூணும் இல்லாமல், இந்த மூன்றும் கலந்து அல்லது மூன்றுமாக இருப்பது. ஏன் அப்படின்னா நான் தான் உலகமா இருக்கேன், ஓகேவா? அப்போ நான் யாரை பார்க்க போறேன்? என்ன தான் பார்க்க போறேன். சரி, என்ன பார்க்கறதுக்கு என்ன மண்ணாங்கட்டி ஆக்ஷன் தேவைப்படுது. இப்போ இன்னொன்று பார்க்கறதுக்கு எனக்கு ஆக்ஷன் வேணும். ஐ ஹாவ் டு டூ சம் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் டு நோ சம்திங் எல்ஸ். ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு தான் என்ன தெரியும்ல, அதை ஆக்ஷன் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணுமா என்ன? அப்போ சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், ஆக்ஷன் என்று ஒன்று இல்லாமலேயே அனுபவிக்கப்படுகின்ற அற்புத விஷயமாக இருக்கும் தன் சொரூப ஞானத்தை அனுபவித்தல் என்பது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், சரியா? புரியுதான் பாருங்க. பார்க்கிறவன் பார்க்கப்படுவது என்ற துவைதபாவம் அற்ற பார்க்கை எதுவோ, அந்த மாதிரி ஒரு அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுதான்டா அந்த பிரம்மத்தை பிரம்மம் அனுபவிப்பதாக இருக்கிறது. அதே மாதிரி ஏதேனும் ஒன்றை அறிதல் என்பது இன்றி இருக்கும் அறிவெதுவும். என்ன நான் அறிஞ்சிக்கிறதுக்கு நான் போயிட்டு ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா என்ன? என்னை நான் அறிதல் என்பது இயல்பாக ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தெரியும் தான். ஸோ என்னை நான் அறிவது என்பது இல்லாமல் இருக்கும் ஒரு அறிவு எதுவோ, அதுவே அந்த ஆதிபுருஷனுடைய ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபத்தோடு ஏதோ ஒரு உபாதியை சேர்த்து கொண்டு நான் அந்த ஸ்வரூபத்தை வர்ணிப்பேன் என்று வேதங்கள் போட்டி போட்டன. உபாதி அப்படின்னு சொன்னா, இப்போ பிரம்மஸ்வரூபம் இதுதான் சத்தியம், இதை நான் வர்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுக்கிட்டு ஆரம்பிச்சான். எது ஆரம்பிச்சிருச்சு? இந்த வேதம் ஆரம்பிச்சிருச்சான். வேதம் எப்படி விளக்குது? பிரம்மஸ்வரூபம் என்று இருக்கிறது, சரி, ஓகே, அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. என்னையா பேசிட்டு இருக்கீங்க? அதை தவிர எதுவுமே இல்லை, இப்போ இருக்கிறதெல்லாம் என்னது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டால் அந்த வேதம் பதில் சொல்லணும்ல. அப்போ சொல்லணுன்றதுக்காக அது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், இது எல்லாம் உபாதியின் வேதத்தால் வந்தது. எந்த உபாதியின் வேதத்தால் வந்தது அப்படின்னா, அது பிரம்மஸ்வரூபம் அப்பழுக்கற்றது, தூயது, உருவம் இல்லாதது, விகாரம் இல்லாதது, குணங்கள் இல்லாதது, எதுவுமே இல்லாதது. இன்னும் என்னையா இங்கே எல்லாமே இருக்கிற மாதிரி தெரியுது, அது எல்லாம் சும்மா நான் உபாதியோட. உபாதினா என்ன? அந்த பரபிரம்ம ஸ்வரூபமே தன்னையே வெவ்வேறு ரெஃப்ளெக்ஷன்ஸாக தன்னுடைய என்னது மேனிஃபெஸ்டேஷன் சொல்லலாம், ரெஃப்ளெக்ஷன் சொல்லலாம். தமிழ் என்ன சொல்றது? தன்னையே பிரதிபிம்பித்து காண்பதாக. எப்படி எல்லாம் பிரதிபிம்பிக்குது அப்படின்னா, ஈஸ்வரனாக பிரதிபிம்பிக்கின்றது. அது என்னையா இது ஈஸ்வரனா பிரதிபிம்பிக்குதுங்கிற? அப்புறம் ஜீவனா பிரதிபிம்பிக்கும், ஈஸ்வரனாக பிரதிபிம்பிக்கும், ஜட வஸ்துக்களாக பிரதிபிம்பிக்கும், இப்படி எல்லாமாக பிரதிபிம்பிக்கின்றது.
உருவமே இல்லைங்கிற, உருவம் இல்லாதது எங்கேருந்து பிரதிபிம்பிக்கிறதுக்கு? யூ நீட் சம்திங் அன் ஆப்ஜெக்ட் டு ரெஃப்ளெக்ட் ஆன் சம்திங் எல்ஸு அப்படின்னா நான் சொன்னது உருவமே இல்லாத சப்தம் துவனி அப்படி எக்கோ அப்படிங்கிற பேரில், பிரதித்வனி அப்படிங்கிற பேரில் பிரதிபிம்பிப்பது இல்லையே. அப்படித்தான் உருவம் இல்லாததாண்டா நல்லா பிரதிபிம்பிக்கவே முடியும். 1000 உருவம் வேணும்னா அதுக்குன்னு உருவம் தனியாக இருக்கக்கூடாது. அதனால இட் கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதங்கள் ஸ்டார்ட் பண்ணிச்சான். இந்த பரபிரம்மம் அப்படின்றது என்னன்னா, அது ஈஸ்வர உபாதியின் காரணமாக மாயா தத்துவத்தை பிடித்து கொண்டு இந்த உலகமாக தென்பட்டு கொண்டிருக்கிறதே, இது உண்மை அல்ல. பிரம்மம் மாயையாக இங்கே ஒரு உலகமாக விரிந்திருக்கிறது. அந்த மாய தத்துவத்தை கொண்டு அது பிரம்மமாய் விரிந்திருக்கும் போது ஈஸ்வரா என்று பெயர். பின் அதுவே புத்தியில் துணை கொண்டு முக்குண கலவையோடு ஜீவன் என்ற பல்லாயிரக்கணக்கான ரூபத்தையும் எடுக்கின்றது. இப்படி ஜீவன், ஈஸ்வரன் இவைகளெல்லாம் வெறும் உபாதிகளே தவிர உண்மை அல்ல. அப்ப இந்த உண்மையை உணர்ந்து விட்டால், இவைகளெல்லாம் பொய் என்று புரிந்து விட்டால், அப்ப ஜீவனும் ஈஸ்வரனும் பிரம்மமும் ஒன்றே என்று புரிந்து கொள்வீர்கள். இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னுட்டு வேதம் சொல்லுதான். சரியா? ஸோ என்ன சொல்றாரு, இந்த சுரூபத்தை ஏதோ ஒரு உபாதியை சேர்த்துக்கொண்டு நான் அந்த சுரூபத்தை வர்ணித்து விடுவேன் என்று வேதம் வார்த்தைகளை வளர்த்தி கொண்டு ஒரு பிரயோஜனம் என்று நாம ரூபங்களைத்தானே விஸ்தரித்து வைக்கிறது. இப்போ நாங்கள் ஒரு வேதம் படிச்சுட்டு இருக்கோம், உச்சார சாகரம் அப்படிங்கிறது ஒரு வேதாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. நாம ரூபங்கள் அப்படின்னு சொன்னால் கூட்டஸ்தன், அப்புறம் சிதாபாசம், அப்புறம் நிர்விகாரன், விவிசேஷன், விசேஷன், புதுசு புதுசாக வேர்ட்ஸ் பூரா. அனுமானம், பிரத்யட்சம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வேர்ட்ஸ். அதுவும் இன்னைக்கு இந்த அனுப்பிச்சிருக்காரு பிராங்யம், விஸ்வன், ரெண்டு மூணு இருந்தது விடாது நடுவில் தைஜசன், தைஜசன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன என்கிட்ட கிளாஸ் கேட்டுட்டு இருக்காங்களா, என்னையா பேர் என்னமோ புதுசு புதுசாக பேர் சொல்கிறோம், ஒரு மண்ணும் விளங்கவே மாட்டேங்குது, என்னென்னமோ பேர் சொல்கிறியே. வேதம் கடைசியில் நாம ரூபங்கள் என்னென்னமோ பேரைத்தான் சொல்லி வச்சுட்டு இருக்கு, ஒரு மண்ணும் விளங்கலை, இப்படியா பேசுறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு ஆரம்பித்து கடைசியில் நாம ரூபங்களையே விஸ்தரித்து வைக்கிறது. முமுட்சுக்கள்னா மோட்சத்தை விரும்புபவர்கள் அப்படின்னு ஏற்கனவே தெரியும். மோட்ச இச்சை கொண்டவர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க, மோட்சத்தில் ஆசை கொண்டவர்கள் அப்படின்னு. முமுட்சுக்களாகிய ஞானிகள் இப்பதத்தை அடைய விரும்பியே வைராகிய ஸ்வர்கீய சம்சாரிக சுகங்களை வெறுத்தவர்களாக. ஸோ அப்போ ஞானிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது இந்த பிரம்ம பதத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்வர்க்க சுகத்தையும் சம்சாரிக சுகத்தையும் எல்லாத்தையும் வேணான்னு சொல்லிட்டு, பிரம்ம பதவியே இருந்தால் அதையும் அந்த பதவி மேலே காலை மிதித்து வச்சு தூக்கி போட்டு குப்பையில் போட்டு அடிச்சு வேணாண்டா, இதெல்லாம் எனக்கு பிரம்ம பதவி வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்தவர்களாய் திரும்பவும் சம்சாரத்துக்கு வந்து சேரமாட்டோம் என்று பந்தயம் போட்டுக்கொண்டு எல்லாத்தையும் வெறுத்துட்டு நாம சம்சாரமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரம்ம பதவியை நோக்கி அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. யோகாபியாசங்களையும் ஞான நிஷ்டைகளையும் கைப்பிடித்துக் கொள்கிறார்கள். ஸோ என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க? யோகாபியாசங்களையும் ஞான நிஷ்டைகள் அப்படின்னா ஞான விசாரம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இப்படி பூரண விரக்தியை பாராட்டிக்கொண்டு சம்சாரத்தோடு பந்தயம் போட்டுக்கொண்டு அதை பின் வைத்துவிட்டு அதன் உத்தம பதவியாயும் காம பிரயாத்தமாயும் இருக்கும் நான்முகன் பதவியின் மேல் கால் வைத்து ஏறி அதையே பின்தள்ளிவிட்டு அவர்கள் விரைந்து ஓடுகிறார்கள். என்ன சேம் திங் சொல்றார். சம்சார சுகம், சொர்க்கீய சுகம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு குப்பையில எல்லாம் வேணாம், எனக்கு வேண்டியதெல்லாம் பரபிரம்ம பதவி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தூக்கி போட்டு போகும்போது கர்மா நிமித்தமாக இவங்களுக்கு முன்னாடி என்ன வரும்னா நான்முக பதவியே வந்து முன்னாடி நிற்கும். அதாவதுங்க, அந்த பிரம்ம பதவி அடைகிறதுக்கு வேதத்தில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கான். அதுக்கு எக்கச்சக்கமான யாகங்கள் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், எக்கச்சக்கமான ஆக்ஷன்ஸ். இது எல்லாம் பண்ணினேன்னா நீ வந்து
நான்முகன் என்று சொல்லக்கூடிய இந்த பிரம்ம பதவி. பரபிரம்மம் சொல்லிட்டு இருக்கிறது வேறங்க. பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது வேற. அதெல்லாம் நான்முகன் வேணா சொல்லிக்கோங்க, ஈஸியாக இருக்கு. பிரம்மான்னு சொன்னால் அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அது இது இருக்கிறதுலேயே பெரிய ஹையஸ்ட் ஸ்டேட்டு. இந்த இந்திரன் இந்த இந்திரலோகத்தில் இருப்பான், அப்புறம் ஊர்வசி தேவதைகள் இதெல்லாம் இருக்குல்லான்னு கேள்வி. இதெல்லாம் வந்து ஹையர் பீயிங்ஸ். நம்ம மனுஷங்க வந்து ஹியூமன் பீயிங்னா இதை விட ஹையர் பீயிங்ஸ் வந்து இதெல்லாம் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுலேயே ஹையஸ்ட் பீயிங் வந்து இந்த நான்முகன் என்று அழைக்கப்படுகின்றவன், படைப்பு கடவுள் என்று சொல்லப்படுகின்றான் அல்லவா, அவன் தான் இந்த நான்முகன். சரியா? இந்த நான்முகனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த நான்முகன் பதவியை அடையணும்னா இதுக்கு என்னென்ன மாதிரி யாகங்கள் செய்யணும், அது இது செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. பட் இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் யமனியமங்களை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு நீ ஜஸ்ட் யோகாபியாசங்களை பண்ணிட்டு இருந்தேன்னா அப்படின்னா ஞான பதவிக்கு ஆசைப்பட்டு கொண்டு சம்சார விஷயத்தையெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு நீ வந்து ஜஸ்ட் இந்த மந்திர ஜபம்லாம் இருக்கு இல்லையா, நாமஸ்மரணம், இந்த மாதிரி இவங்க பண்ணிட்டு இந்த சித்த சுத்தியை மட்டும் பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட ஸ்ட்ரைட்டுவே அந்த பிரம்ம பதவி கிடைக்குமா? இப்போ சித்த சுத்தி ஆயிடுச்சு ஆனால் இன்னும் ஞானம் ஏற்படல, ஃபுல் சித்த சுத்தி ஆயிடுச்சு இன்னும் ஞானம் ஏற்படல அப்படின்னா அவனுக்கு என்ன பதவியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான்முகன் பதவியை கொடுத்துருவாங்களாம்ப்பா. சரியா? ஸோ இட்ஸ் ஈஸியஸ்ட் அண்ட் ப்ராசஸ். பிகாஸ் நீ அந்த யாகத்தை வளர்க்கணும் செய்யணும் அப்படின்னா யூ நீட் டு டேக் லாட் ஆஃப் எஃபோர்ட். அதை ஒன்று கூட பிசக்காமல் பண்ணணும், அது பல ஜென்மங்கள் வேற பண்ணணுமா. இது நீ வந்து ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் உன் சித்தத்தை சுத்தப்படுத்துவதற்கான செயலை பண்ணி கொண்டிருந்தாலே உனக்கு நான்முக பிரம்ம பதவி கிடைக்கும். ஆனால் எங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. ஏன்னா இவங்களுடைய நோக்கம் என்ன? பிரம்மத்தை அடைய வேண்டும், நான் பிரம்ம ஞானியாக வேண்டும் என்பது. ஸோ தேர்ஃபோர் அப்போ அந்த நான்முகன் பதவியின் மேலே காலை மிதித்து தூக்கி குப்பையில் போட்டு வேணாண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு பின்னுக்கு தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாரு. ஓகே, பின் வைத்து அதன் உத்தம பதவியாயும் கர்ம பிராப்தமாயும் இருக்கும் நான்முகன் பதவியின் மேல் கால் வைத்து அதையும் பின்தள்ளிவிட்டு அவர்கள் விரைந்து ஓடுகிறார்கள். தான் என்ற அகங்காரம் முதலிய துவைத பாவங்களை முற்றிலும் ஒழித்துவிட்டு, மெயினாக நம்ம வந்து ஞானி அடையாமல் இருக்கிறதுக்கு நான் எனது அப்படிங்கிறது 3D கிளாஸஸில் நீங்களே பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ அதையும் தூக்கி குப்பையில் போடணும்ல. ஸோ குப்பையில் போட்டுட்டு துவைத பாவங்களை முற்றிலும் ஒழித்துவிட்டு இந்த மூச்சுக்கள் தங்களுடைய சொந்த வீடாகிய ஆத்மஸ்வரூபத்தில் பிரவேசிக்க தகைமை படைத்தவர்கள் என்று பட்டயம் பெற்றுக்கொள்கிறார்கள். ஸோ அந்த பிரம்ம பதவியை அடைகிறதுக்காக அந்த கிட்டத்தட்ட அந்த ஃபைனல் ஸ்டேட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்த பிரம்ம பதவியினுடைய அந்த உன்னதத்தை இந்த பேராகிராஃப்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஞானிகள் எந்த அளவுக்கு இதன் மேல் இச்சை கொண்டு இந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இதை அடைகிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியான சம்சார விருட்சத்தை வேறறுத்து விட்டு அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற அந்த விருத்தி ஞானத்தை அனுபவ ஞானமாக பெறும்போது அவர்களுக்கு இன்னும் பெறுபவர்களை பற்றிய ஒரு வர்ணனைன்னு வச்சுக்கோங்களேன் இது வரைக்கும் பேசுவது. இப்போ பின்பு எந்த வஸ்துவன் என்று இவ்வளவு பெருத்த விஸ்வத்தின் பரம்பரை பாக்யஹீனனுடைய வீண்படும் ஆசைகள் போலே உண்டாகி விஸ்தாரம் அடைந்திருக்கிறதோ. எந்த வஸ்து இருக்கிறது ஒரே வஸ்து, அதுக்கு வேற என்ன? பிரம்மம் தான். ஸோ எந்த பிரம்ம வஸ்து பரபிரம்மத்திலிருந்து இந்த உலகம் உண்டானதோ, இவ்வளவு பெருத்த விஸ்வத்தின் பரம்பரை உண்டானதோ, அது எப்படி இருக்கு? பாக்யஹீனனுடைய வீண்படும் ஆசைகளை போல் இருக்கிறது. அப்படின்னா அன்லக்கி ஃபெல்லோ இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் எவ்வளோதான் ஆசைப்பட்டாலும் ஒரு மண்ணும் நடக்காது. பிகாஸ் ஹீ இஸ் அன்லக்கி, தேர்ஃபோர் ஹீ கேனாட் கெட் வாட் ஹீ டிசைர். அவன் என்ன ஆசைப்பட்டாலும் அவனுக்கு நடக்கவே நடக்காது. பாக்யனுடைய வீண்பட்டு போடும் ஆசைகளை போல் உண்டாகி விஸ்தாரம் அடைந்திருக்கிறதோ அப்படின்னு என்ன? உலகத்தால் ஒரு சுகமும் கிடைக்காதுன்னு அர்த்தம் இன்டைரக்டா. பிரம்மத்தில் தான் சுகம் இருக்கின்றது. பிரம்மத்துடைய ரெஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது ஏதோ அந்த சூழல் அப்படின்னு நம்ம வந்து பிரம்மத்தினுடைய ரெஃப்ளெக்ஷன் சூழல்னு பேசிட்டு இருக்கோம். அதில் உண்மையில் எந்த சுகமும் இல்லை. பாக்யனுடைய வீண்படும் ஆசைகளை போலே இந்த இது விஸ்தாரம் அடைந்திருக்கிறது. உண்மையிலே இதில் எந்த சுகமும் இல்லைன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எந்த வஸ்துவின் ஸ்வரூப ஞானம் இல்லையோ, இதர லௌகீக ஞானத்துக்கு பெருமை ஏற்படுத்தி வைத்து உண்மையில் இராததான் நான் நீ என்ற பாவங்களை உலகில் வாழ்வுகிற செய்து வைத்ததோ, சகலத்துக்கும் மாதிரியான அந்த வஸ்துவை சொல்றேன்.
ஸோ அந்த ஸ்வரூப விஷய அஞ்ஞானமே இந்த அஞ்ஞான விருட்சத்துக்கு வேர் அப்படின்னு முதல்ல சொல்லியிருந்தாங்க. சரியா? அப்போ எந்த ஸ்வரூப விஷயத்தில் ஞானம் மறந்து விட்டதோ அப்படின்னா பிரம்மம் அப்படிங்கிறத எது மறந்ததோ, பிரம்மத்தை மறந்தா என்ன நடக்கும்? அப்போ ஆட்டோமேட்டிக்கா இதர லௌகீக ஞானங்கள் பெருமை படைப்பதாகிடும். பிரம்மமே தான் மற்ற எல்லா லௌகீக ஞானங்கள்ல தான் பிரதிபிம்பித்து பிரகாசித்து கொண்டிருக்கின்றது. ஆனா நீ அந்த வஸ்துவை பிரம்மத்தை மறந்துட்டு அப்படின்னு சொன்னா இது வெறும் பிரதிபிம்பம் தான் என்பதை மறந்துவிட்டு இது உண்மை என்று நம்பி இதுவே ரொம்ப பெரிய விஷயமா உனக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பிரம்மம் தான் உண்மையில பெரிய விஷயம், அதனுடைய ரெஃப்ளெக்ஷன் எல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயம்தான். ஒரு நம்ம இந்தியாவில் ரொம்ப பெரியவர் யாரு? பிரதமர் மோடி. மோடியுடைய ஃபோட்டோ அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அன் இம்பார்ட்டன்ட் திங். மோடியோட நிழல் போயிட்டு இருக்கும்போது ஒரு நிழல் வந்துட்டு இருக்கும். அந்த நிழல் வந்து யாரும் நம்ம வந்து மதிக்க போகிறது இல்லை. பட் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்னா ஹீ இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஹிஸ் ரெஃப்ளெக்ஷன் இஸ் நாட் அன் இம்பார்ட்டன்ட் திங். பட் அதுதான் இம்பார்ட்டன்ட்னு எப்போ தெரியும் அப்படின்னா நீங்கள் ஒரிஜினலில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, அப்போ டூப்ளிகேட் தான் பெருசாக நமக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். நான் நீ என்ற பாவங்களை உலகில் வாழ்வு பெற செய்து வைத்து லௌகிக ஞானத்துக்கு பெருமை ஏற்பட்டுடும். அதுக்கப்புறம் நான் நீ அப்படிங்கிற அந்த பேதத்துக்கு செம வாழ்வு உண்டாயிடும். எப்போ? சுரூப ஞானம் மறக்கும் பொழுது. சகலத்துக்கும் ஆதியான அந்த வஸ்துவை பனிக்கட்டியானது தன் சைதன்யத்தால் தானே தைரியத்தை உணர்த்திக் கொள்வது போலே. அந்த வஸ்துவை பனிக்கட்டியானது தன் சைத்தியத்தால் தானே சைத்தியத்தை உணர்ந்து கொள்வது போல. பனிக்கட்டியினுடைய சில்னஸ் பனிக்கட்டியே உணர்ந்து கொள்வது போலே அப்படின்னு நினைச்சுக்கா. பைத்தியம் அண்ணா குளிர்ச்சி. அதான் பனிக்கட்டியினுடைய குளிர்ச்சி பனிக்கட்டியே தான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ அந்த மாதிரி இப்போ இவ்வளோ நேரம் சொன்னார் இல்லையா, இந்த வஸ்து அது மறந்துச்சுன்னா என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வஸ்துவை என்ன செய்யணும்? அதுவே தான் புரிந்து கொள்ளணும். தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். தன்னை அவன் ஒருவன் மறந்து விட்டான். தன்னை அவன் மறந்து விட்டான்னு அவனே தான் நினைவுபடுத்திக்கணும். வேற யாராவது அவனை நினைவுபடுத்த முடியும்? நினைவுபடுத்திட்டே தான் அவன் நினைவுபடுத்திடுவாங்க. ஸோ த குரு அண்ட் எவ்ரி திங் எல்லாமே இது இல்லாமல் எதுவுமே முடியாது. அஃப்கோர்ஸ் அவங்க எல்லாம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, கைட் பண்ணுறாங்க. அவங்க இல்லாமல் முடியாதது எல்லாமே உண்மையாக இருந்தால் கூட ஃபைனலி செல்ஃப் ரியலைசேஷன் பேர். அப்போ என்னை மறந்தனா நான் தான் நினைவுக்கு கொண்டு வரணும். அப்போ என்னை நான் தான் உணர வேண்டும் என்பதைத்தான் இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காரு. அந்த வஸ்துவை பனிக்கட்டியானது தன் சைத்தியத்தால் தன்னை தானே சைத்தியத்தை உணர்ந்து கொள்வது போலே தன் சொரூபமாகவே தானே பார்த்திருந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு பார்த்து கொள்வதற்கு மற்றொரு லட்சணமும் உண்டு. அது யாதென்றால் இப்படி வஸ்துவின் தரிசனத்துக்கு பின் திரும்பவும் முன்னிருந்த அஞ்ஞான நிலைக்கு வருவது என்பது ஏற்படாது. ஸோ ஒன்ஸ் நீ வந்து நீ யார் அப்படின்னு நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே அப்படின்னா இந்த அஜ்ஞானமாக ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருந்த அந்த நிழல்ல உண்மை நம்பிட்டு இருந்த அந்த முட்டாள்தனங்கள் உன்னிடம் வராது. எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் அப்படிங்கிறதுல 100% தெளிவான ஒரு விஷயம் புரிஞ்சிடும். ஆத்மா எது அனாத்மா எது அப்படின்னு வர்றாங்க, ஒரிஜினல் டூப்ளிகேட். சரியா? ஸோ ரெஃப்ளெக்ஷன், பிம்பம், பிரதிபிம்பம். ஸோ பிம்பத்துக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், பிரதிபிம்பத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பிரதிபிம்பம் இல்லை, ஆனால் அது சும்மா லாஜிக் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் நீங்கள் அந்த பிம்பத்தை மறக்கிறது தான் டேஞ்சர்னு சொல்லியிருக்காரு. ஒன்ஸ் அந்த பிம்பத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது பிரதிபிம்பம் இருந்தாலும் இருந்துட்டு போகுது, அதை பற்றி உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அது உங்களை பாதிக்க போகிறதில்லை. திரும்பவும் முன்னிருந்த அஞ்ஞான நிலைக்கு வருவது என்பது ஏற்படாது. மகா பிரளயத்தில் எங்கும் ஜலமாய் போவது போலே அந்த ஸ்வரூப தரிசனம் எங்கும் அந்த ஞான சுரூபமே பரவி பரிபூர்ணமாக இருப்பதாக தோன்றும்படி செய்துவிடும். பிரளய காலத்தில் 3 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சொல்லுவாங்க. பிரளயா அக்னி அப்படின்னு சொல்லிட்டு உலகையும் அப்படியே அக்னியால் மூடப்பட்டு அது வந்து அழியும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று வந்து மகாபிரளயத்தில் ஜலம், அதாவது ஒட்டு மொத்தமாக கடல் வந்து 3/4 பாகம் இருக்குல்ல, அது முழு பாகம் வந்தால் கூட பூமி மட்டும்தான். ஆனால் ஹோல் ஸ்பேஸே வந்து தண்ணியில் நனைஞ்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ அது வந்து பிரளயா அக்னியில், இது வந்து பிரளயா ஜலமா என்னமோ சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஸோ அந்த மொத்தம் உலகம் ஃபுல்லாகவே தண்ணியால் அழித்து நிறைந்தது மாதிரி. இப்போ இது ரொம்ப ஈஸி இந்த எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு.
பிரம்மஸ்வரூபத்தை நீங்கள் புரிஞ்சுக்கும் போது எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொன்னால், அப்படியே இந்த ஜலம் இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக நிறைஞ்சிருந்தா எப்படியோ அப்படி நீயே இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக நிறைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி உணர்வாய். ஸ்பேஸே நீதான், எல்லாமே நீதான். அப்படி அப்படி ஒரு ஃபீலிங் வந்து உனக்கு ஏற்படும் அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிளில் புரிஞ்சுக்கணும். அந்த ஸ்வரூப தரிசனம் எங்கும் பரவி அந்த ஞான ஸ்வரூபமே பரிபூரணனாக இருப்பதாக தோன்றும்படி செய்துவிடும். ஸோ திஸ் இஸ் தி பரபிரம்ம ஸ்டேட், த ஸ்டேட் ஆஃப் பரபிரம்ம ஸ்திதி அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இனி அடுத்தது இதுக்குண்டான தகுதி என்ன, எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகம் வந்து ஆரம்பிக்கிறார்.